ஹலோ காய்ஸ், ப்ரைஸ் லார்ட். நம்பிக்கை. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நம்ம யாரை நம்புகிறோம்? சுயபலத்தை நம்புகிறோமா? படிப்பை நம்புகிறோமா? வேலையை நம்புகிறோமா? பேரண்ட்ஸை நம்புகிறோமா? இல்லை நம்மகிட்ட எல்லாம் இருக்க நம்ம செஞ்சிடலாம் நம்புகிறோமா? அந்த நம்பிக்கை நம்மளை எங்கே கொண்டு போய் விடுது? சக்ஸஸ்ஃபுல் ஆகுதா? இல்லை. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோதான் சுயபலத்தில் நம்ம எல்லாம் முயன்றாலுமே அது எல்லாமே ஃபெயிலியரில் போய் விழுது. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவரை நான் சொல்ல போகிறேன். நம்பத்தக்கவர், நம்பிக்கைக்கு பாத்திரராக இருக்கிற என் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் அவரை நம்புங்க. அவர் மேலே பிளைண்டாக நம்பிக்கை வைங்க. இயேசுப்பாவை மாத்திரம் நம்புங்க. என்ன விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இயேசுப்பாவுக்கு கொடுத்து பாருங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகவே செய்யாது. ஏன்னா கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரே நம்பிக்கொண்டு இருக்கிறவன் என்றைக்கு வெட்கப்பட்டு போக மாட்டான்னு சொல்லி நம்ம வேதவசனத்தில் வாசிக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. யாரையும் நம்பாதீங்க. மனுஷனை நம்பி ஏமாந்து போகாதீங்க. மனுஷன் அவங்களுக்கு எந்த பாதையும் காட்ட மாட்டாங்க. ஹல்லேலூயா. யோசேப் கர்த்தரை மாத்திரம் நம்பினாங்க. ராஜா அப்படிங்கிற இடத்துல ஆண்டவர் அவங்களுக்கு இடத்த கொடுத்தாங்க. ஸோ கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.